லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Congrats, Ramachi. Manasa! Vidya? வாணி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. வித்யா வாணி ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு 10 நிமிஷம் சார் ப்ளீஸ் சார். தம்பி தாலி கட்ட மட்டும் பத்தாது, எல்லாரும் கையெழுத்து பண்ணணும், அப்பதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். வாணி வாணி வித்யா வாணி கையை விடு வித்யா, சொல்றது கேளுங்க வாணி. வாணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. உன்னை எல்லாரும் எவ்வளவு நம்பணும், இப்படி பண்ணிட்டல கார்த்திக். கூடவே இருந்துட்டு வேதம்மா குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் எப்படி பண்ண முடிஞ்சது? வாணி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ ஒண்ணு சொல்ல வேணாம். மானசாவுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிட்டு அவளை பிளான் பண்ணி மண்டபத்துல இருந்து தப்பிக்க வச்சு இங்க இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்க. மானசா மேல எந்த தப்பும் இருக்காது, நீதான் அவன் மனசை கலைச்சிருக்க. ஆக்கா அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கே. வித்யா, நீ நினைக்கிற மாதிரி கார்த்திக் ஒன்னும் தப்பானவன் இல்ல. அந்த அளவுக்கு இவன் உன்னை மாத்தி வச்சிருக்கான்ல. இப்பவே உங்க 2 பேரையும் இழுத்துட்டு போய் அங்க வேதாமா முன்னாடி நிறுத்துற. என்ன செய்யறதுன்னு அவங்க முடிவு பண்ணட்டும். இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா மானசா? அத்தைய பத்தி யோசிச்சியா? இந்த விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியுமா? அப்போ மானசா தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சா அதை மட்டும் அவங்களால தாங்கிக்க முடியுமா? இல்ல விட்டிருந்தா மானசாவோட உயிரே போயிருக்கும், அதை தாங்கிருப்பாங்களா? இதான் உண்மை, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் ஒன்னும் அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. உசுறு விட்டுலானா முடிவு பண்ணிட்டேன் மானசா. ஆமா, எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல வித்யா. கார்த்திக் மட்டும் என்ன வந்து காப்பாத்தலன்னா நான் எப்பவோ செத்திருப்பேன். நான் மானசாவை லவ் பண்ண அது உண்மைதான், ஆனா அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. ஆமா வித்யா, நான் முழு சம்மதத்தோட தான் கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். அவரை விட ஒரு நல்ல கணவன் கிடைப்பாருன்னு தோணல வித்யா. பிளீஸ் வித்யா, எல்லா உறவும் இருந்தும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி தன்னந்தனியா கல்யாணம் பண்ணிருக்கோன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா நல்ல நேரத்துல நீ வந்திருக்க வித்யா. நம்ம வீட்டு சார்பா நீதான் எனக்கு சாட்சி கையெழுத்து போடணும். உன்னை காணோன்னு உன் அண்ணங்க மாமா அத்தைன்னு எல்லாரும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க மானசா. இப்ப வரைக்கும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு குடும்பமே பதறி போய் கிடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க என்ன வேற சாட்சி கையெழுத்து போட சொல்ற? கார்த்திக், நீ மானசவ காப்பாத்தின வரைக்கும் சரி,
அப்படியே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி அவசரமா கல்யாணம் பண்ண? வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் வித்யா? அந்த அபி தப்பானவன் நான் சொல்லுவேன். அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க. செகண்ட் டைமா தப்பான ஒருத்தனை எனக்கு மாப்பிள்ளையா பார்த்துட்டுமேனு அம்மா நொந்து போயிடுவாங்க வித்யா. அதுக்கப்புறம் வேற ஒரு மாப்பிள்ளைய பாப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை அவங்களால செலக்ட் பண்ணவே முடியாது வித்யா. என்ன மானசா நீயே இப்படி பேசுற? அவங்க என்னோட அம்மா தான். அவங்களுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தேன். நான் சொல்றதுதான் வித்யா உண்மை. எனக்கு அபிய மாப்பிள்ளையா பார்த்த மாதிரி அண்ணனுக்கு கூட பிரீத்திய பொண்ணா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. என் அண்ணாக்கு அவளை பிடிச்சிருக்கா. அவங்க கல்யாணம் நடந்தா என் அண்ணன் லைஃப் நல்லா இருக்குமா? சொல்லு வித்யா. நல்லா இருக்காதுன்னு உனக்கே தெரியுதுல்ல. ஆனா அது ஏன் அம்மாவுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? அவங்களுக்கு புரிய வைக்கிற தைரியம் என் அப்பாவை தவிர வேற யாருக்குமே இல்ல. ஆனா என் அம்மா என் அப்பாவோட பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் வேற என்ன செய்ய முடியும் வித்யா? ஒண்ணு, நான் என் உயிரை விடணும். இல்லனா கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் என் முன்னாடி வந்து நின்னுச்சு. கார்த்திக் வந்து என்ன காப்பாத்துனதுக்கு அப்புறம் நான் என் ரெண்டாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணேன். தகவலும் கிடைக்கலமா. பிரீத்தி, என்னாச்சுமா? மானசாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த வேலைக்காரன அவளும் எங்க போயிருக்காங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவன் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கானோன்னு தோணுதா ஆண்டி? பின்ன பிளான் பண்ணாமையா இதெல்லாம் நடக்கும்? அவ ஆன்டி கிட்ட வேலைக்கு சேர்ந்ததே மானசாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதான். பிளான் பண்ண மாதிரி அவ மனசை மாத்தி அவளை தூக்கிட்டான். ராஸ்கல். ஆன்டி மேல அவனுக்கு அப்படி என்ன கோவம் தெரியல. அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்க கௌரவத்தை அழிக்கணும்னு மணமேடை வரைக்கும் வந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை கூட்டிட்டு போயிருக்கான். இல்ல மானசா, நீ சஞ்சய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அவனே உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பான். இல்லங்க, அவரால் முடியாது. அவரோட வாழ்க்கையே அவரால் காப்பாத்திக்க முடியாத சிச்சுவேஷன்ல அவர் இருக்கும்போது அவர் எப்படி எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். நீ அவசரப்பட்டு எதுவும் பேசாத. கார்த்திக் சொல்றதுல என்ன தப்பு? அது உண்மைதானே. என் அண்ணன் உன்னை லவ் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயும் அவரை லவ் பண்ற. அண்ணனால இப்ப வரைக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் அப்பா
அப்பா கிட்டயாவது சொல்லிருக்காரா? அப்படி இருக்கும்போது அவரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நாங்க எப்படி நம்புறது? மானசா பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சொத்து கிடைக்கும்னு ஆசைப்பட்டு ஒண்ணு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலங்க. மானசா நல்ல பொண்ணு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால அவளை ஆடம்பரமா வாழ வைக்க முடியலனாலும் அன்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்க முடியும். நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா அத்தை இதை எப்படி பாப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? படிப்புல அந்தஸ்துல ரொம்ப கம்மியான பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு குதிச்சு போயிருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க வித்யா? துப்பாக்கி எடுத்து எங்க 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவாங்களா? சாவ பத்தி எங்க 2 பேருக்குமே பயம் இல்ல. அவங்க எங்களை கொன்னாதான் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்த முடியும்னா தாராளமா கொல்லட்டும். நாங்க 2 உனக்கு விருப்பம் இல்லையா? நீயும் என் ஃபேமிலி பக்கம் தான் நிப்பியா? ஒரு ஃப்ரெண்டா நீ என் கூட நிக்க மாட்டியா வித்யா? பாரு கார்த்திக், என் கஷ்டம் என் சந்தோஷம்னு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சவ வித்யா. அவ கூட என்ன இன்னைக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறான். இதுக்காகவா என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்த? இதுக்காகவா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? முதல்ல நிச்சயத்துல பிரச்சனை, அப்புறம் கல்யாணத்துல பிரச்சனை. புடிச்ச வாழ்க்கைய வாழலான்னு பார்த்தா ஆரம்பத்திலே இப்படி ஒரு கஷ்டம் வருது. என்ன அங்கேயே சாக விட்டுருக்கலாம் கார்த்திக். மனசா, நான் கையெழுத்து போடுறேன். என்ன எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கிறீங்க? ஓடி போனது உங்க மாப்பிள்ள தானே? நீங்க தான் பிளான் போட்டு கொடுத்தீங்களா? ஐயோ மேடம், எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். அவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. எப்படியாவது மாட்டுவாங்க. அப்போ நடிப்பெல்லாம் எடுபடாது. இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் வேதா. நீ ரொம்ப நம்பிக்கை வச்சு வீடு வரைக்கும் அலோவ் பண்ணல, அதான் அவங்க புத்திய காட்டிட்டாங்க. எங்க சொந்த பந்தத்துல வேற என்னன்னு கேட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். விஜய், விஷயம் மீடியாக்கு லீக் ஆகாம பாத்துக்கோ. இல்லனா ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டு நம்மள அவமானப்படுத்திடுவாங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது பெரியமா. எவ்வளவு நேரம் தான் அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண முடியும் விஜய்? எப்படியும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நியூஸ்ல என் பெரிய சேர்த்து போட்டு என்னோட இமேஜையும் காலி பண்ண போறாங்க. அது நினைச்சாதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. வா, வந்துட்டாங்க சார். சமாதானம் ஆயிட்டீங்களா? வா. சமாதானம் ஆயிட்டோம் சார். ஆஃபீஸ் டைம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போடுங்க. இங்கே தான் போடணும். கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. நீ போடுறா. பையனு சாட்சி நீங்க போடுங்க. பொண்ணுக்கு யார் சாட்சி? நான் போடுறேன் சார்.
இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டா? இல்ல, என் அண்ணி. வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் அண்ணி மட்டும் சப்போர்ட்டா? ஆமா சார். சரி, கையெழுத்து போடுமா. இந்தாங்க. கார்த்திக், மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிட்டீங்க. எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா வாழணும். ஓகே? கண்டிப்பா சார். கார்த்திக், எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஏய் மனசா, கார்த்திக் என்ன பண்றீங்க? எங்களை ஆசீர்வாதம் பண்ணு வித்யா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க. மனசா ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. வறுமை கஷ்டம்லாம் என்னன்னு அவளுக்கு தெரியாது. அவ என்ன கேட்டாலும் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டளவுக்கு அவளை சௌகரியமா பாத்துக்க முடியலனாலும் அவ வாழ்க்கையில சந்தோஷம் குறையாம பாத்துக்கும். இனிதான் நீங்க வாழ்க்கையில நிறைய சவால்களை சந்திக்க போறீங்க. ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் அவ கண் கலங்க கூடாது. மானசா அம்மா பேச்சே கேட்டிருக்கலாம். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்புன்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சிடக்கூடாது. அம்மா அப்பா அண்ணன் நண்பன்னு இனி அவளுக்கு எல்லாமே நீதான். பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பா நான் மானசாவை நல்லா பாத்துப்பேன். உங்க நம்பிக்கையையும் நான் காப்பாத்துவேன். விஜய், போலீஸ் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க சஞ்சய். அப்படி அவங்க எங்க தான் போயிருப்பாங்க? மதவன் சார், ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிடுங்க. சார், 20 வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன். வேதா மேடம் எனக்கு சாமி மாதிரி. நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை கண்டுபிடிக்க முடியலனா அப்போ இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்றதுனால தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா சொன்னா யாரும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க. அது யாருன்னு தெரிஞ்சா நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். வேதாவை எதிர்க்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? ஏன் அந்த வித்யாக்கு இருக்க கூடாதா? அவ ஹெல்ப் பண்ணிருக்க கூடாதா? ஏற்கனவே காலேஜ் மேட்டர்ல வாலண்டரியா முன்னாடி வந்தவ. இந்த விஷயத்திலயும் மானசாக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு இத பண்ணிருக்கலாம்ல. பிரீத்தி, சம்பந்தமே இல்லாம நீ வித்யாவை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அவ இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்ல. அவ உதவி மட்டும்தான் செய்வா. இந்த மாதிரி தப்பான காரியங்கள்லாம் பண்ண மாட்டான். உங்க பொண்ணு ஆசைப்பட்டவனோட அவளை சேர்த்து வைக்கிறதும் ஒரு விதமான உதவிதான் அங்கிள். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு தப்பா படுற எல்லாமே அவளுக்கு சரியாதான் படும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி அந்த வித்யா இருந்தானா அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவதான் என் வாழ்நாள் எதிரி. வாணி, நீ எங்க போன? அவளும் மனசாவை தான் தேடிட்டு இருந்தா பிரியமா. வித்யா, மானசாவை எங்கேயாவது பாத்தியாமா? மானசாவோட ரூம்ல கார்த்திக் எழுதுன லவ் லெட்டர் கிடைச்சிருக்குமா? அதை வச்சு எல்லாரும் என் பொண்ணு அவனோட ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. என் பொண்ணு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். அவனே லவ் பண்ணிருந்தாலும் என் பொண்ணு அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான். ஒருவேளை அவளுக்கு அவன் மேல விருப்பம் இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் அதை யார் எதிர்த்தாலும் அதை செஞ்சு தர்றவனா. என்ன மீறி என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேம்மா. என் நம்பிக்கை சரிதானே?
சரி கையெழுத்து போடுமா, இந்தாங்க. இந்த வீட்ல மானசாவோட ஒரு ஃப்ரெண்டா பழகினவன். அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லுமா, என் நம்பிக்கை சரிதானே? என் பொண்ணு ஓடி போயிருக்க மாட்டால? அம்மா